வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 19 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் இன்றைக்கு எங்கே மழைப்பிடிப்பு வலுவாக இடி மின்னலுடன் தொடங்கி இருக்கிறது, அது எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்த மணி நேரங்களில் தீவிரம் எங்கே, கடந்த 24 மணி நேர மழைப்பிடிப்பு எப்படி, தீவிர இடிமின்னல் மழைப்பிடிப்பு எப்பொழுது, உங்கள் மாவட்டத்துக்கு எப்பொழுது, வலுவான தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக இந்த மாத இறுதியில கொடுக்க போகிறது. அது படிப்படியாக 22ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. 25லிருந்து மிகவும் தீவிரமடைந்து 28, 29, 30 எல்லாம் மிகவும் தீவிரமடைய இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. அது ஜூலையிலும் தொடரும். ஜூலையில் இடையில இடைவெளி கொடுத்தாலும் ஜூலை இறுதியில் வலுப்பெறும். ஆகஸ்ட் மிகவும் வலுத்திருக்கும். செப்டம்பர், அக்டோபர் அதே போல தான். இவையெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற நிலையில கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் காக்குடி, மேலும் சேலம் மாவட்டம் காவேரிபுரம் 8 சென்டிமீட்டர், காரைக்கால் 7 சென்டிமீட்டர், சென்னை பல்வேறு இடங்கள்ல 5, 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. இதுல வளசரபாக்கம், ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை 6 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், சென்னை கொரட்டூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்ல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. 3 சென்டிமீட்டர்ல அதிகம், மிக அதிகம், 2 அதை விட அதிகம், 1 சென்டிமீட்டர் மிக அதிகமான இடங்கள் இருக்கு. இப்படி நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு பொழிந்திருந்தாலும் நிறைய இடங்களில் ஒதுக்கியும் இருக்கிறது. ஆக தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் மழை. ஆனால் மேட்டூர் உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதே போல பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல பரம்பிக்குளம், முல்லை பெரியாறு, தென் மாவட்டங்கள் நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். அது வரக்கூடிய மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும் சொன்னோம். 18ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் சொன்னோம். தொடங்கி இருக்கு. அது 22லேருந்து நல்லா தீவிரமடையும். கொஞ்சம் பிக்கப் ஆகும். 25லேருந்து நல்லாவே சாரல் வரும் மழைக்கு, அதாவது சாரல்னா பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழியில சாரல் வரும் மழையில மாத இறுதி 25க்கு மேல 26க்கு மேலாம் நல்ல வலுவா 28, 29 ஃபுல் சாரல், நல்ல சாரல் உள்ள வரும். அப்படின்னா கேரளா, கர்நாடகாவில் பலத்த மழை பொழிவு இருக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில். ஆக இது ஒரு பக்கம் இருக்க, வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில எதிர்பார்த்தோம். ஆனால் பாலக்காட்டு கணவாயை தாண்டி தாராபுரத்திலிருந்து தொடங்கி கரூர் மாவட்ட தெற்கு பகுதி, அதே போல திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், அதே போல விருதுநகர் மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆரியங்காவு கணவாய் பகுதி, மேலும் தென்காசி மாவட்ட பகுதிகள், அப்படியே மதுரை மாவட்டத்திற்கும், அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்ட மழை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிக்கும், பிறகு புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும், பிறகு தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும், டெல்டாவின் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கும், திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் கூட நள்ளிரவிலே வந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. அதே போல நம்ம தாமதமாக தான் வட உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நேற்றைக்கு மழைப்பொழிவு காலையில தாமதமாக தான் விடைபெற்றது. அது குளிர்ந்த சீதோஷம் இருந்தனால, அதனால தாமதமாக தான் மழை வரும்னு சொன்னோம். 6 மணிக்கு மேல ஆங்காங்கே வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை உருவாகும். படிப்படியாக நள்ளிரவிலே கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கும். நாளை அதிகாலை வரைக்கும் கூட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், கரூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி மாவட்டத்தின் மாநகரம் மற்றும் வடக்கு பகுதிகளெல்லாம் கூட நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இதே போல நாளைக்கும் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் இருக்கு. திங்கக்கிழமை நாம கொஞ்சம் ஓயும். திங்கக்கிழமை தீவிரம் குறையணும். ஆனா திங்கக்கிழமையும் இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கு. அதாவது இன்றைக்கு 19, நாளை 20, 21, 22ஆம் தேதியும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கு. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகுது. ஆக கேரளாவிலையும் மழை பெய்யும், கர்நாடகாவிலையும் மழை பெய்யும், தமிழ்நாட்டிலும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்க போகுது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே மழை இருக்கும். அப்படியே 22, 23, 24 வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் மற்றும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை 25ஆம் தேதி ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி காற்று சுழற்சி உருவாக போகுதுங்க. இதனால என்ன ஆக போகுதுன்னா, சென்னை உள்ளிட்ட அது ஒரு பேசு பொருளாக போகுது. என்னங்க எல்னினோன்னாங்க, அனல் காத்து இருக்குன்னாங்க, வெயில் பயங்கரமா வாட்டு வதைக்கும்னாங்க. என்ன இப்படி மழை பெய்யுதுன்னு ஒரு பேசு பொருளை உருவாக்கக்கூடிய வகையில 25ஆம் தேதிக்கு மேல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை,
திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லாம் 25ஆம் தேதிக்கு மேல, புதுச்சேரி, கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், அதற்கு வடக்கே ஈரோடு, கர்நாடக எல்லையோரம் எல்லாமே. ஆனால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் பலத்த மழை இருக்கு. சென்னைக்கும் இருக்கு, திருப்பத்தூர் வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கு, காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் இருக்கு. நல்ல மழை பொழிவு இருக்கு 25ஆம் தேதிக்கு மேல. ஒரு 2-3 நாளைக்கு நல்ல வலுத்த மழை இருக்கு. வடக்கத்துக்கு மாறா இருக்கும் வானிலை. நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழையா இருக்கும். அதாவது நாள் முழுவதும் மழைக்காலம் போல் பெய்யாது, மேகமூட்டமா இருக்கும். அப்பப்போ மழை வரும், அப்பப்போ தூறல் இருக்கும், ஒரே மேகமூட்டமாவே இருக்கும். அதே போல இரவு நேரத்தில் வலுத்த மழை இருக்கும். ஆந்திர பிரதேசத்திலிருந்து மழை வந்து அப்படியே தமிழ்நாட்டின் கடலோரம் வந்து அப்படியே வங்கக்கடல் இறங்கும். அதே போல வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருந்து வந்து வடகடலோர பகுதிகளுக்கு வரும். கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து அப்படியே வடகடலோரம் வந்து வங்கக்கடலோரம் வரும். இப்படி எல்லாம் மழை பொழிவு 25ஆம் தேதிக்கு மேல இருக்கு. அதே போல கேரளாவில் பெய்யக்கூடிய மழை பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், மைசூர்ல இருந்து அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் சாரல் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை வலுவடைய இருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளாகிய நீலகிரி மாவட்ட பகுதி, பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகளாகிய சோலையாறு பகுதி, அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதிகள், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதி நாட்களில் நல்ல மழை இருக்கு. ஜூலையிலேயே 10 தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதே போல வரக்கூடிய ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயும் நல்ல மழை இருக்கு. இதில் என்னன்னா, இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான மழை இருக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்னினோ என்றார்களே, இன்னும் மழையே பெய்யாதுன்னாங்க. தென்மேற்கு பருவமழை இன்றைய தேதியில் 44% கூடுதலாக பெஞ்சிருக்குங்க. திருநெல்வேலி மாவட்டம்லாம் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. ஆக சராசரிக்கு கூடுதல் தான் இன்னைக்கு வரைக்கும் பெஞ்சிருக்கு, ஜூன் 1ஆம் தேதியில இருந்து. அதை பார்க்க போனா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 34 மில்லிமீட்டர் தான் பெய்யணும். பெஞ்சிருக்கிற மழைப்பொழிவு 49.6. ஆக 33 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டியதுக்கு தமிழ்நாட்டில் 6 சென்டிமீட்டர் பெஞ்சு 5.5 சென்டிமீட்டர் வரைக்கும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருச்சு. ஆக இதனால எவ்வளவுனா 44% சராசரி கூடுதல் பெஞ்சிருக்கு. சில மாவட்டங்களுக்கு சராசரி குறைவா இருந்தாலும் அந்த அளவு வந்து மிக குறைவு தான். ஆகவே பல மாவட்டங்கள் சராசரிக்கு அதிகம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு செங்கல்பட்டு மற்றும் சில மாவட்டங்களில் கொஞ்சம் சராசரி குறைவா இருக்குது. இருந்தாலும் அந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல புதுச்சேரி இதெல்லாம் கொஞ்சம் சராசரி குறைவா மழை பொழிந்திருக்கு. 1306% திருநெல்வேலியில் அதிகமான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு கூட்டியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் 44% தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் கூடுதலாக பெஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஆகவே மழைப்பொழிவு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இதில் வந்திருக்கும். ஆகவே எல்னினோ, சூப்பர் எல்னினோ இந்த மாதிரி அச்சத்தை நீங்கள் போய்க்கிறீங்க. 2026 தென்மேற்கு பருவமழை தாமதமாக வலுப்பெற்று பெய்யும், அணைகளை நிரப்பும். வடகிழக்கு பருவமழை அனைவருக்கும் உண்டு. வலுத்த மழை, பலத்த மழை, நிறைய மழை இருக்கு. ஏற்கனவே சொன்னதை மீண்டும் என்ன போய் அந்த அறிக்கைகள்லாம் கேட்டு பாருங்க. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. ஆனால் நாம நினைக்கும் போது மழை பெய்யாது, சேர்த்து பெய்யும். இப்போ பாருங்க, தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு திருநெல்வேலியில் அதிகமாக பெஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை கூட்டியிருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு சராசரி குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் தான் குறைவாக இருக்கு. பெரும்பாலும் நான் பெய்ய வேண்டிய மழை அங்கங்கே பெய்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக பெஞ்சிருக்கு, ஒரு இடத்துல ஒதுக்கி இருக்கு. அப்படித்தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி கூட்டியிருக்கு. 44% கூடுதலாகவே பெஞ்சிருக்கு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.